ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோப் எல்லாருமே சந்தோஷமா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட் மேரேஜ் தான் இந்த vlog ஃபுல்லாகவே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஃபுல்லாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என் ஃப்ரெண்டோட மேரேஜ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் சாட்டர்டே சண்டே 2 நாளுமே வந்து நடந்துச்சு. ஸோ வந்து நான் சண்டே போகல, சாட்டர்டே மட்டும்தான் வந்து போயிருந்தேன். சாட்டர்டே எனக்கு காலையில் ஒரு 11 o'clock இருக்கும். நானும் பாப்பாவும் வந்து மண்டபத்துக்கு வந்து ரெடியாகி கிளம்பியாச்சு. கல்யாணம் பார்த்தீங்கன்னா இங்கே ஈரோடு முல்லாம்பரப்பில் இருக்க ஆர்பிகே மண்டபத்தில் தான் வந்து வச்சுருந்தாங்க. கரெக்டாக நானும் பாப்பாவும் வந்து மண்டபத்துக்கு போனப்போ தான் வந்து மாப்பிள்ளைக்கு வந்து சீர் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. என்னதான் வந்து நம்ம ஒரே மாதிரி வந்து சீர் பார்த்தாலும் ரிலேட்டிவ்ஸ் மேரேஜில் வந்து பார்க்கறதுக்கும் ஃப்ரெண்டோட மேரேஜில் வந்து பார்க்கறதுக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலாக தான் வந்து எனக்கு தோணுச்சு. ஏன்னா ரிலேட்டிவ்ஸ்னால் மோஸ்ட்லி நமக்கு எல்லாரையுமே தெரியும், ஒரு புதுசான ஒரு சீர் பார்க்குற ஒரு ஃபீல் வந்து இருக்காது. பட் ஃப்ரெண்டோட மேரேஜில் ஃப்ரெண்டு தவிர நமக்கு யாரையுமே தெரியாது, எல்லாருமே வந்து புதுசாக தான் வந்து தெரிவாங்க. ஸோ அப்போ வந்து அங்கே சீர் நடக்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு வந்து ஒரு புது அனுபவமாக இருந்தது. எனக்கு அப்போது மாப்பிள்ளைக்கு சீர் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொண்ணை போய் பார்த்து ஒரு அட்டனன்ஸ் போடலான்னு பார்த்தா பொண்ணு பயங்கர பிஸியாக இருந்தாங்க. எங்கே அவங்க கிட்ட பேசுறதுக்கே வந்து சுத்தமாக டைம் கிடைக்கவே இல்லை. ஸோ அதனால நானும் பாப்பாவும் வந்து அவளோட சீரையாவது பார்க்கலான்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு நான் வந்து சொல்கிறத விட தமிழில் வந்து ரொம்பவே ஒரு அழகான வார்த்தையில் வந்து உயிர் தோழி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து என்னோட காலேஜ் டைமில் வந்து என்னோட ஹாப்பினஸ் சேட்னஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக வந்து அவள் இருந்தா. என்னோட காலேஜ் டைம், அதாவது அந்த யூஜி டேஸை வந்து நான் நினச்சேன் அப்படின்னாலே எனக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது வந்து எம்மும் சுபாவும் மட்டும்தான். 2 பேருமே வந்து எனக்கு ரொம்ப 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 பெரிய சப்போர்ட்டாக வந்து இருந்தாங்க. என்னதான் நமக்குன்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் பட் நமக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் வந்து கிடைக்கிறதே ரொம்ப ரேர். எல்லாருக்குமே வந்து அப்படி கிடைச்சிருவாங்களான்றது எனக்கு தெரியல. பட் வந்து எனக்கு வந்து அவங்க வந்து கிடைச்சிருக்காங்க. என்னதான் நம்ம அம்மா அப்பா அண்ணா தங்கச்சி இவங்கெல்லாம் வந்து நம்ம மேலே பாசம் வச்சுருந்தாலும் அது வேற. அவங்க அளவுக்கு நம்ம மேலே ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாசம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து ரொம்பவே பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான் எம்மும் சுபாவும் எனக்கு. ஸோ என்னை வந்து எந்த சுச்சுவேஷன்லையுமே வந்து விட்டு கொடுத்ததே கிடையாது. எல்லா சுச்சுவேஷன்லையுமே வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக தான் இருந்திருக்காங்க. எங்களுக்குள்ள நிறைய சண்டை வரும், ஆனால் வந்து கொஞ்சம் கூட எங்களோட பாசம் வந்து குறையாம தான் வந்து இருந்திருக்கு. இப்போவும் அதே மாதிரி தான் வந்து இருக்குது. இவ்வளோ நாளாகியும் எங்களோட பாண்டிங் வந்து அப்படியே மாறாமல் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரே ரீசன் வந்து நாங்கள் 3 பேருமே வச்சிருக்க பாசம் மட்டும்தான். இந்த பாண்டிங் வந்து இப்படியே குறையாம லைஃப் லாங் வந்து மெயின்டைன் ஆகணும். அதுதான் வந்து என்னோட ரொம்ப நாள் ஆசை. ஆக்சுவலாக வந்து மேரேஜ்லேயே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சீர் வந்து இதுதான். ஏன்னா வந்து ரிலேட்டிவ்ஸோட சேர்ந்து ரொம்ப ஃபன்னாக இருக்கும். இந்த டைமில் தான் சுபாவுக்காவது பரவாயில்ல, மஞ்சள் தண்ணியில் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் கலக்கி தான் வந்து ஊற்றுனாங்க. எனக்கெல்லாம் ரொம்ப மோசம்.
இருக்கிற பழைய குழம்பு, சாம்பார், தயிர், அழுகி போன காய்கறி எல்லாத்தையும் குழந்து அப்படியே வந்து 2 பக்கெட்டை ஊற்றிட்டாங்க. பயங்கரமாக ஸ்மெல் அடிச்சுது. என்னோட செயினில் கூட ஒரு 1 மந்த்துக்கு வந்து அந்த ஸ்மெல் போகவே இல்லை, அந்தளவுக்கு ஸ்மெல்லாக இருந்தது. அதுவும் இல்லாமல் ஹேர்லாம் ரொம்ப பிசு பிசுன்னு ஆன மாதிரி ஆயிடுச்சு. பட் அந்த டைமில் வந்து ரொம்ப அன்ஈஸியாக இருந்தாலும் பின்னாடி வந்து அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லலாம் அந்த மொமெண்ட்ஸை பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ அதனாலேயே வந்து இந்த சீர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாப்பா வேற அதுக்குள்ள பயங்கரமா பசி எடுக்குதுன்னு சொல்லிட்டா, சாப்பிட வாங்கன்னு சொல்லிட்டே இருந்தா. சரி ஓகே சாப்பிடலான்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவும் வந்துட்டோம். சாப்பாடு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. கரெக்டாக நானும் பாப்பாவும் சாப்பிட்டு வரும்போது தான் வந்து சீர் எல்லாமே நடந்துட்டு இருந்தது. எனச்சீரை தான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து இந்த சீரெல்லாம் பார்த்தாலே ஒரு விஷயந்தான் வந்து ஞாபகம் வருது. என்னோட கல்யாணத்தில் வந்து எனச்சீர் வந்து பண்ணணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் வந்து எல்லாருமே சேர்ந்து ஒரு பெரிய செக் வந்து எனக்கு வச்சுட்டாங்க. அப்போல்லாம் வந்து என்னோட கல்யாண டைம்லலாம் வந்து சீர் எல்லாமே வந்து நைட் டைமில் தான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ரிசப்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து சீர் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. காலையில் முகூர்த்தம் பார்த்தீங்கன்னா காலையில் 4:30க்கு பிரம்ம முகூர்த்தத்துலேயே வந்து வச்சுருந்தாங்க. 1 மணிக்கே வந்து மேக்கப்போட வந்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து சீரெல்லாம் ரிசப்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஒரு 3-4 மணி நேரம் ஆகும் சீரெல்லாம் முடிகிறதுக்கு. ஸோ வந்து நீ சீர் பண்ணணும் அப்படின்னா உன்னால் வந்து ஃபோட்டோ ஷூட் அதுக்கப்புறம் மேக்கப்லாம் வந்து ஒழுங்காக பண்ண முடியாதுன்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ உனக்கு ஃபோட்டோஸ் வேணுமா இல்லை சீர் வேணுமான்னு நீயே சொல்லிக்கோ, யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து நான் யோசிச்சு பார்த்தேன், லைஃப் லாங் வந்து நமக்கு கடைசி வரைக்கும் இருக்கிறது வந்து கண்டிப்பாக ஃபோட்டோஸ் தான். ஸோ அதுதான் முக்கியம்னு சொல்லிட்டு நானே வந்து சீர் வேண்டான்னு சொல்லிட்டேன். ஸோ அதுக்கப்புறமாவது என் தங்கச்சி கல்யாணத்துலையாவது எல்லாமே ப்ராப்பராக பண்ணலாம்னு நினச்சோம். ஆனால் அதுவுமே வந்து முடியாமல் போயிருச்சு. ஏன்னா அந்த டைம் வந்து கோவிட் டைமாக போனதுனால எதுவுமே ப்ராப்பராக வந்து பண்ணவே முடியல. எங்கள் வீட்டில் வந்து கவினோட அண்ணா கல்யாணம் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ப்ராப்பராக எல்லாமே சீரெல்லாம் பண்ணி கல்யாணம் பண்ணது. ஸோ அதனாலேயே நான் எந்த கல்யாணம் பண்ணாலும் சீர் பண்ணி கல்யாணம் பண்ணாங்கன்னா ஆசையாக வந்து பார்க்கணுன்னு உட்காந்துப்பேன். ஏன்னா வந்து இங்கே வந்து மங்கள வாழ்த்தெல்லாம் வந்து சொல்லி சீர் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து கேட்கும் போதே ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த ஒவ்வொரு வேர்டிங்ஸும் வந்து கேட்கறதுக்கே அவ்வளோ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சீர் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா மதியம் போல் நானும் பாப்பாவும் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். ஈவினிங் ரிசப்ஷனுக்கு தான் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கேன். லாஸ்ட்டாக மேக்கப் போட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட தங்கச்சி மேரேஜ்க்கு தான். அதுக்கப்புறம் வந்து மேக்கப்பே வந்து போடவே இல்லை.
சரி ஃப்ரெண்டோட மேரேஜ்க்கு சிம்பிளாக கெஸ்ட் லுக் மேக் ஓவர் மாதிரி பண்ணலான்னு தோணுச்சு. ஸோ சைத்ரா மேக்கப் ஆர்டிஸ்ட், ஸோ அவங்களோட இன்ஸ்டா ப்ரொஃபைல் பார்த்து தான் வந்து கூப்பிட்டுருந்தேன். மேக்கப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மினிமலாக தான் வந்து கேட்டிருந்தேன். நான் கேட்ட மாதிரியே ரொம்பவே அழகாக வந்து பண்ணி விட்டுருந்தாங்க. ஆல்ரெடி ஷார்ட் வீடியோவில் வந்து இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். நான் லாங் வீடியோவில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். ப்ரைஸஸ்மே ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்குது. ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்துக்குமே வந்து காண்டாக்ட் நம்பர் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ உங்களை காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கேட்டுக்கோங்க. நான் வியர் பண்ணியிருக்க இந்த சாரீ பார்த்தீங்கன்னா ஈரோடு பர்னி சில்க்ஸில் தான் வந்து எடுத்திருந்தேன். இப்பெல்லாம் ரீசெண்ட் டேஸாகவே வந்து பேஸ்டல் கலர்ஸ் மேலே ஒரு தனி அட்ராக்ஷனே வந்துருச்சு. அதுவும் சாரியில் வந்து பேஸ்டல் கலர்ஸ் வந்து போடுறதுனா ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இப்பெல்லாம் எந்த கடைக்கு போனாலும் சாரீ பார்க்கறதுனா பேஸ்டல் கலர்ஸாக வந்து தேடி தேடி பார்த்து எடுக்கிறேன். அந்த மாதிரி செலக்ட் பண்ணதான் வந்து இந்த சாரீ. இந்த கலர் வந்து ரொம்பவே பிடிச்சு போய் தான் வந்து எடுத்திருந்தேன். பிளவுஸ் பார்த்தீங்கன்னா சாரியில் இருக்க பிளவுஸே தான். அது மேலே மட்டும் எக்ஸ்ட்ரா அந்த டிசைனர் நெட் கிளாத் மட்டும் தனியாக எடுத்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த ஸ்டிச்சிங் பார்த்தீங்கன்னா ரியா ஹைலுக் டெய்லரிங் அவங்க கிட்ட தான் வந்து கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். பிளவுஸ் ஸ்டிச்சிங் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பிளவுஸ் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைன்னா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஹஸ்பண்ட் வந்து வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னாங்க. சரி நம்ம முன்னாடியே கிளம்பி போயிடலான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டாங்க. அவங்க வந்து வீட்டுக்கு வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. கரெக்டாக நாங்கள் போகிற டைம்னு பார்த்தா ஃபுல் டிராஃபிக்காக இருந்துச்சு. நாங்கள் வரதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்துட்டாங்க. ரிசப்ஷன் வந்து 6 o'clock தான் வந்து சொல்லியிருந்தாங்க. முன்னாடியே வரலான்னு தான் நினச்சோம். ஆனால் எப்படி ரெடி ஆனாலுமே லேட் ஆகிருது. யாருனாலையுமே வந்து கரெக்ட் டைமுக்கு வர முடியல. நாங்கள் வரதுக்கே வந்து 7:15 ஆயிடுச்சு. ஸோ எங்களுக்கு முன்னாடியே பொண்ணு வந்திருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் பொண்ணுமே என்ட்ரி கொடுக்கல. ஸோ வந்ததுமே எல்லாருமே பேசிகிட்டு இருந்துட்டு உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு தான் வந்து உள்ளே போனோம். அதுக்குள்ளேயே அம்மா அப்பா ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்துட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே வந்து பேச்சுலர்ஸாக பார்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் ஃபேமிலியாக பார்க்கறது, குழந்தைங்களோட பார்க்கறதுனா ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. பட் இருந்தாலும் எல்லாருமே வந்து குழந்தைங்களோட இருந்தாலும் அந்த 20-21 அந்த ஏஜ் மைண்ட் செட்டில் தான் வந்து எப்போ பார்த்தாலுமே எங்களுக்கு வந்து அந்த ஃபீல் இருக்குது. நாங்கள் வந்து குழந்தைங்களோட இருந்தாலும் எங்களோட மைண்ட் செட் மட்டும் இன்னும் மாறவே இல்லை. அதே பேச்சு அதே சுட்டித்தனம்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்குது. கரெக்டாக நாங்கள் வந்து மண்டபத்துக்குள்ளே என்டர் ஆகும்போது தான் வந்து பொண்ணுமே வந்து என்ட்ரி கொடுத்தாங்க. சுபா வந்து சூப்பரான ஒரு மாஸ் என்ட்ரி வந்து கொடுத்தா. பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே வந்து ஷாக் ஆகிட்டோம். நானா லெஹங்கா மேக்கப் எல்லாமே சேர்ந்து ரொம்பவே அழகாக இருந்தா அந்த அன்னைக்கு பார்க்கறதுக்கு. என்ன பொண்ணுக்கு ஒரு பல்லக்கு கொடுத்தாங்க. அட்லீஸ்ட் மாப்பிள்ளைக்கு ஒரு குதிரையாவது கொடுத்துருக்கலாம். பார்க்கறதுக்கு பாவமாக இருந்தது மாப்பிள்ளையை பார்க்கறதுக்கு.
பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கா பார்த்தீங்களா, அவள் தான் வந்து எம்மு. அண்ட் ப்ளூ கலர் சாரீ தான் வந்து இந்து. எம்மு சுபாலா வரதுக்கு முன்னாடி என்னோட ஸ்கூல் டேஸ்லேருந்தே பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் வந்து கண்டிப்பாக வந்து அது இந்து தான். ஸோ 3 பேருமே என்னோட லைஃப்பில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்தளவுக்கு வந்து 3 பேருமே வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். மற்ற 2 பேரும் என்னோட யூஜி கிளாஸ்மேட்ஸ். குரூப் ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தா எல்லாரும் அங்கங்கே காணாமல் போயிட்டாங்க. பாவம் எல்லாருமே குழந்தைங்கள வச்சுட்டு சிரமப்பட்டுட்டு இருந்தாங்க. கவின் பரவாயில்ல, பாப்பாவை வந்து அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு எந்த சிரமமுமே கொடுக்கல. அவங்களெல்லாம் கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வந்துடுறதுக்குள்ளே அதுக்கப்புறம் தான் வந்து ஃபோட்டோ எடுத்தோம். ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்து முடிச்சுட்டு சாப்பிட வந்தாச்சு. ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கும்போது கூட அந்த மொமெண்ட் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது, ரொம்ப ஃபன்னியாகவும் இருந்தது. எல்லாருமே ஜாலியாக பேசிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டே வந்து ஃபோட்டோஸ் எடுத்தோம். ரொம்பவே வந்து நல்லா இருந்தது. இந்த மாதிரி மொமெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு என்ன அடிக்கடியாக வந்து கிடைக்க போகுது. இந்த மாதிரி டைமில் தான் வந்து நம்மளாம் என்ஜாய் பண்ணிக்க முடியும். ஸோ என்ன டைம் சீக்கிரமாக ஓடிடுச்சுன்னு தான் ரொம்பவே வருத்தமாக இருந்தது. ஸோ ஃபுட்டு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நைட் டின்னருக்கு வந்து அந்த பலாப்பழத்தில் வந்து சில்லி போட்டிருந்தாங்க. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த ரொட்டியும் அந்த கிரேவியும் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருந்தது. குழந்தைங்களெல்லாம் வந்து கல்யாணத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சா ஆசையாக தான் இருக்குது. பட் ஆனால் அவங்களெல்லாம் சமாளிக்கிறது நினச்சா குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டே வரக்கூடாதுன்னு தான் வந்து தோணும். என்ன பண்ணுறது, அவங்களோட ஆசைக்காக கூட்டிகிட்டு வந்து தான் ஆகணும். எல்லார்த்தையும் வந்து ஃபோன் கொடுத்து உட்கார வச்சுட்டாங்க. இந்து வந்து இறைவி வந்து கூட்டிகிட்டு போயிட்டா. அவள் ஐஸ்கிரீம் வேணும், கரும்பு ஜூஸ் வேணும்னு மாற்றி மாற்றி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தா. அவளே வந்து வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டா. எப்படியோ நான் ஃப்ரீயாக இருந்தேன், அவ்வளோதான். அம்மா அப்பா ஹஸ்பண்ட் 3 பேருமே வந்து இன்னொரு கல்யாணம் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போயிருக்காங்க. ஸோ அவங்க வர வரைக்கும் நான் வந்து இவங்களோடலாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கலான்னு சொல்லிட்டு ஜாலியாக வந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்படியே வந்து நம்மலாம் அடிக்கடியாக வந்து மீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி சான்ஸ் கிடைச்சா தான் வந்து மீட் பண்ண முடியும். ஸோ எல்லாருமே சேர்ந்து ஜாலியாக வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். முடிஞ்ச அளவுக்கு வந்து எவ்வளோ ஃபோட்டோஸ் எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுத்து தள்ளிட்டோம்.
எம்மு வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிலேட்டிவ் வீட்டு ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அவள் கொஞ்சம் முன்னாடியே வந்து கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் நானு, மோனா, ராகுல் 3 பேரும் தான் வந்து உட்காந்து பேசிட்டு இருந்தோம். நாங்கள் 3 பேர் உட்காந்து பேசினோம்னா டைம் போகிறதே தெரியாது, அந்த அளவுக்கு வந்து பேசிகிட்டே இருப்போம். ரொம்ப ஜாலியாக இருக்கும் கான்வர்சேஷன் எல்லாமே. என்ன எல்லாருமே வந்து ரொம்ப மிஸ் பண்ணோம், இவ்வளோ சீக்கிரம் வந்து டைம் ஓடிடுச்சே அப்படின்னு. என்னதான் வந்து நம்ம திரும்ப பிளான் போடலாம் தான் நினைப்போம், ஆனால் எந்த பிளானுமே வந்து ஒர்க் அவுட்டே ஆகாது. ஸோ இந்த மாதிரி சான்ஸ் கிடைச்சாதான் வந்து மீட் பண்ண முடியும். அதுவுமே வந்து டைம் வந்து இவ்வளோ சீக்கிரம் ஓடும்னு வந்து நினைக்கல. எல்லாருக்குமே வந்து ரொம்ப வருத்தமாக தான் இருந்தது. பார்க்கலாம், நெக்ஸ்ட் ஏதாவது பிளான் போடலான்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுன்றது எனக்கு தெரியல. அது நடந்தால் தான் வந்து நிஜம். ஸோ நாங்களும் வந்து அப்படியே வந்து கிளம்பியாச்சு. நான் இதோட வந்து இந்த vlog வந்து முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி என்னோட டே டு டே லைஃப் ஸ்டைல் பற்றி நீங்கள் டெய்லி தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.